ஒன்று தொழுகை முறை இறைவன் தான் கொடுத்தார் என்றால், அப்போ நிச்சயமாக எருசலேமை பார்த்து தான் தலைவணங்கி ஆக வேண்டும். ஏன்னா, இஸ்லாம் வர்றதுக்கு முன்பதாக உங்களுடைய சீரால சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இஸ்லாமிய பாரம்பரிய புஸ்தகமாகிய குர்ஆன், ஹதீஸ், சீரா உண்டு. அதில் சீரான்னு சொல்லப்பட்ட அந்த புஸ்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அங்கே வாழ்ந்த காலகட்டத்தில் காபா முழுவதும் 300 சிலைகள் உண்டு, விக்கிரகங்கள் உண்டு. இந்த விக்கிரகத்தை சுற்றிலும் அங்கே இருக்கிற அரேபிய மக்கள் பார்த்திங்கன்னா, அந்த விக்கிரகத்தை பார்த்து அவர்களும் தொழுகை செய்த வழக்கம் உண்டு. இது எல்லாமே ப்ரீ இஸ்லாமிக் பீரியட் ஆக்சுவலாக. அப்போது உண்மையாகவே இறைவன் தான் முகமது நபியிடம் சொன்னார் என்றால், அப்போது தாவீதுட்டையும் மோசேட்டையும் தானியல்ட்டையும் சொன்ன அதே தேவன் எங்கே பார்த்து வணங்க சொல்லிக்கணும்? எருசலேமை பார்த்து வணங்க சொல்லியிருக்கணும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பார்த்திங்கன்னா, குர்ஆன்லேயும் சொல்லப்பட்டிருக்கு எருசலேமை பார்த்து தான் ப்ரே பண்ணணும்னு சொல்லி. குர்ஆனில் இஸ்லாமிய புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு எருசலேமை பார்த்து தான் ப்ரே பண்ணணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து காபாக்கு மாற்றுறார். அப்போது எவ்வளோ பெரிய பிழை, எப்பேற்பட்ட தவறு பாருங்கள். இஸ்லாம் வந்து